வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 277 நாட்களாகிறது. இந்நிலையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய 2 நாட்களில் காசாவின் நகர் பகுதியிலிருந்து, காசா சிட்டியில் இருந்தும், கான் யூனிஸ் பகுதியில் இருந்தும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி வருகிறது இஸ்ரேல் ராணுவம். அந்த பகுதிகள் தான் ஏற்கனவே தாங்கள் கைப்பற்றிவிட்டோம். அங்கு யாரும் இல்லை. அதாவது போராளி குழுக்கள் யாரும் இல்லை, ஹமாஸ் இல்லை, முழுமையாக அனைத்தையும் அழித்து விட்டோம், இருப்பது ரஃபா மட்டும்தான் என்று 3 மாதங்களுக்கு முன்பு கூறினார்கள். தற்போது அதே குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து எந்த பகுதியை அவர்கள் கைப்பற்றி விட்டதாக சொல்றார்களோ அதே பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். இதே போல தினமும் குறைந்தது 100 பேரையாவது கொள்வது என மக்கள் நோ ஃபயர் சோன் என்று அறிவிக்கப்பட்ட இடத்தின் மீதும் குறிப்பாக குண்டுகள் வீசிக் கொண்டிருக்கின்றனர். இதே சமயம் மறுபுறம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்றும் ஒரு புறம் கூறுகின்றனர். இது என்ன நடக்கிறது? இதை சுற்றி நடக்கக்கூடிய சதி வேலைகள் என்ன? இதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நேத்து ஒரு இது வந்திருக்கு. என்னன்னா, ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவராகவும் காசாவுடைய பிரதமர்னு சொல்லக்கூடிய ஹனியேவ் அவர்கள் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட ஒரு பக்கம் நீங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, நாங்களும் உங்க கூட பேசுறோம். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்க, எங்களோட மக்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள அது மேல குண்டு போட்டுட்டு இருக்கிறீங்க, அவங்கள கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. நீங்க இது இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிறீங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தை நிப்பாட்டுறத தவிர வேற வழி இல்ல. நீங்க என்ன ஏன் இந்த வேலையில பண்றீங்க? நெத்தன்யாகு என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஒண்ணு கேட்டிருக்காரு. இது ஆக்சுவலா என்ன மூடுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுல இருக்கு? இது ஏன் இப்படி பர்டிகுலரா மக்கள் மேல இத்தனை நாளா நாங்க இவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்றோம், நாங்க பர்டிகுலரா தெரிஞ்ச மக்கள் மேல குண்டு போட்டுட்டு இருக்காங்க. இது என்ன நடக்குதுங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஏன்னா எல்லா டைமும் நம்ம இதுதான் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த போரை பொறுத்தளவுல இந்த மக்களை வெளியேற்றுறது, கொலை பண்றது தான். ஸோ அதுக்காக தான் இந்த தாக்குதல்கள் நடக்குது. எத்தனை முறை நம்ம பேசணும்னாலும் அவங்களுடைய அந்த ஆரம்ப கட்ட ஸ்டாண்டுங்கிறது எந்த வகையிலையும் மாற்றம் அடைய போறது இல்லை. அதுக்கு முழுமையான உதவி அமெரிக்கா பண்ணுது. அமெரிக்காவோட ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா ஏன் பண்ணுதுங்கிறதுல வேறுபட்ட கருத்துகள் இருந்ததுனாலும், அதனுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட், அதனுடைய குளோபல் டாமினன்ஸ் அதை கீப் அப் பண்ணணும்னா இஸ்ரேலுக்கு உதவி பண்ணும். ஸோ அதற்காக அது அந்த தாக்குதலில் தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் இஸ்ரேலை டிட்டர் பண்ணுறதுக்கு விரும்பல. அது இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குது. அது எந்த எல்லைக்கு போணுச்சுனாலும் அதுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குது. ஸோ அது எந்த மாற்றமும் அடைய போகிறது இல்லை. ஸோ இது இன்டர்னலி இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்துது, இராணுவத்துக்கும் பொலிட்டிக்கல் தரப்புக்கும். அதுவுமே பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இல்லை. ஏன்னா இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் பொலிட்டிக்கல் செக்ஷனும் பிளவுபட்டிருந்தாலும், இஸ்ரேல் இராணுவம் ஏன் தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல நாட்டினுடைய சிவில் சர்வீசஸை கொண்டு நெதன்யாகுவை வெளியேற்றி இந்த போரை நிறுத்துறதுக்கான வழியில ஈடுபடலாமா அப்படின்னாக்க, இஸ்ரேல் சொசைட்டியே முழுமையா நெதன்யாகுவை ஆதரிக்குது. இந்த இஸ்ரேல் சொசைட்டி நெதன்யாகு ஆதரிக்கிறதுங்கிறது இராணுவத்துக்கு நிலை எடுக்க முடியாத நிலையில தள்ளப்படுது. அது இராணுவ நிலைப்பாட்டுக்கு எதிரானதா இருக்கு. அதனால இராணுவம் இத ரேஷனல் வேல திங்க் பண்ணி இஸ்ரேல் என்டிட்டியை காப்பாற்றணுங்கிறதுக்காக முடிவெடுக்கக்கூடிய நிலையில மக்கள் ஆதரவு இல்லாம இருக்கிறது தான் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில ஒட்டுமொத்தமா இராணுவத்துக்கு மக்களுடைய ஆதரவுங்கிறது இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் பிரச்சனையை பொறுத்தளவுல அந்த மக்கள் காசாவை அழிக்கிறதையே தங்களுடைய நிலைப்பாடா வச்சிருக்கிறாங்க. அது நெதன்யாகுவுக்கு உதவி பண்ணுது. அந்த விஷயத்துல இருந்து வேறுபட்டு கல யதார்த்தம் வேறையா இருக்கிறதுனால ஐடிஎஃப் இதுல முரண்பாடுகளை உருவாக்குது நெதன்யாகு அரசாங்கத்திற்கு கூட. ஆனா நெதன்யாகு அரசாங்கம் அதெல்லாம் ஏற்றுக்க தயாரா இல்லை. ஏன்னா மக்கள் ஆதரவுங்கிறது அவங்க எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு ஆதரவானதா இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை ஐடிஎஃப் உடைய
அழுத்தம் வந்து அதிகமாச்சுன்னா, அந்த நாட்டுல வந்து சிவில் வார் ஏற்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக பயப்படுது ஐடிஎஃப். ஐடிஎஃப்க்கு முழுமையான ஆதரவுங்கிறது இந்த பிரச்சனைய பொறுத்தளவுல இந்த போர வந்து நிறுத்தறதுக்கு அந்த மக்கள்ட்ட இருந்து எந்த ஆதரவும் கிடையாது. அதுதான் ஒப்பீனியன் போல் தெளிவுபடுத்துது. ஸோ எல்லா வகையிலயும் இந்த போர வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு தான் அந்த மக்கள் வந்து விரும்புறாங்க. அதத்தான் வந்து நெதன்யாகு பண்றாரு. ஸோ அதனால யாரு சொன்னாலும் நெதன்யாகு ஏற்றுக்கொள்ளறதுக்கு தயாரா இல்ல. அது பர்சனலி அவருக்கு பலனுள்ளதா இருக்கு. ஸோ அதனால எல்லா வகையிலயும் இந்த போர் வந்து தொடர்றது தான் வந்து வாய்ப்பா இருக்கு. அப்ப ஏன் சீஸ்ஃபயர்க்குள்ள போறாங்க? ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அப்படின்னாக்க, இப்ப நம்ம இத ஸ்பெகுலேட் பண்ண முடியும். இது வந்து இதுதான் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம புரிஞ்சுகிட்ட வரைக்கும், நம்ம சொல்ற தகவல் வந்து புரிஞ்சுகிட்ட வரைக்கும் தான். நமக்கு தெரிஞ்ச அ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததிலிருந்து, புரிஞ்சுகிட்டதிலிருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த போர் நிக்க போறதில்ல. சீஸ்ஃபயர்ங்கிறது ஒரு கண்துடைப்பு நாடகம். சீஸ்ஃபயர் நடவடிக்கைகள், முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு கண்துடைப்பு நாடகம். இஸ்ரேல் தரப்பிலிருந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஏன்னா, டிசம்பர்ல அவங்க போர வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு 5, 6 நாளைக்கு வந்து போர நிறுத்துனாங்க. அப்போ இஸ்ரேல் மக்களுடைய கோபம்ங்கிறது ஆரம்ப கட்டத்துல இருந்தது. அப்ப அவங்க மக்கள் வந்து பெருமளவுக்கு இருவேறுபட்ட நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஒரு பக்கம் செட்டிலர்ஸ் உடைய ஃபேமிலீஸு, இந்த ஹாஸ்டேஜ் வந்து பிடிச்சிட்டு போனதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் போராட்டத்த வந்து தீவிரப்படுத்துனாங்க. அந்த நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றுச்சு. ஹாஸ்டேஜஸ ரிலீஸ் பண்ண சொல்லி, போர நிறுத்த சொல்லி கிடையாது. அந்த அழுத்தம் வந்து நெத்தன்யாகு அரசாங்கத்துக்கு மேல வந்து உடனே அவங்க வந்து உடனடியா அந்த போர முடிச்சு ஹாஸ்டேஜஸ ரிலீஸ் பண்ணிடலாம் மிலிட்டரிலி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருந்ததுனால, அத அச்சீவ் பண்ணிடலான்னு நெனச்சிருந்தாங்க. அது முடியாம போச்சு ஷார்ட் டெர்ம்ல. முடியாம போனப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்லாம தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போயி, ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர்ல கொஞ்சம் பேர வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து வந்து இந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு மதிப்பு குடுக்கல. அவங்க மேல வந்து தாக்குதல் வந்து ஆரம்பிச்சது. ரைட் விங்கர்ஸ் மூலமா வந்து தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து அத ஸ்ட்ரீட்லயே வந்து மக்களுக்கு இடையிலான பிரச்சனையா வந்து மாத்தி, இதுக்கு எதிரான ஒரு அணிய உருவாக்கி, வலதுசாரி அணிய உருவாக்கி, அவங்களுக்கு இடையிலான சண்டையா அத மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. பெருமளவுக்கு இஸ்ரேல் பப்ளிக் இதுல பாதிக்கப்படாதவர்கள் மிலிட்டரி ஆக்ஷன வந்து விரும்புறாங்க. இந்த ஹாஸ்டேஜஸ் ஃபேமிலிங்கிறது நீங்க வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த இந்த 2 டிவிஷன் உருவானதுல என்னாச்சு? அல்டிமேட்டா அந்த டிவிஷன்ல பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் இந்த போர முழுமையா நடத்துறதும், காசாவ வந்து கம்ப்ளீட்டா வந்து எரேஸ் பண்றதையும் வந்து திட்டமா வச்சு, அதுதான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நெருக்கடிய வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒப்பீனியன் போல்ங்கிறது கம்ப்ளீட்டா அந்த சைடுக்கு மாற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த இடத்துல நெத்தன்யாகுடைய விஷுக்கு ஆதரவான மக்கள் இருக்கிறதுங்கிறது நெத்தன்யாகுடைய பிளானுக்கு எந்த வகையிலயும் தடையா இல்ல. ஸோ அதனால பிரஷர் வந்து இன்டர்னல் பிரஷர்ங்கிறது கம்ப்ளீட்டா இல்லாம போச்சு. அதுதான் வந்து இதுவரைக்குமே வந்து அவங்க அந்த போர் நிறுத்தத்த பத்தி பேச்சுவார்த்தைக்கு போயி, அத ஃப்ரூட்ஃபுல்லா வந்து அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லங்கிறத வந்து தெளிவுபடுத்துது. இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு இந்த சீஸ்ஃபயர்ல ஹாஸ்டேஜஸ ரிலீஸ் பண்ணுங்கிற தேவை ஏற்படவே இல்ல. அந்த அளவுக்கு நெருக்கடி வந்து உள்நாட்டிலேருந்து வரவே கிடையாது. ஸோ அது இன்றைய வரைக்கும் அதுதான் நிலைப்பாடா இருக்கு அந்த மக்கள் மத்தியில. ஸோ அதனால இன்டர்னல் பிரஷர்ங்கிறது கம்ப்ளீட்டா இல்ல. இவர தவிர யாரும் பெரிய தலைவர்கள் அங்க கிடையாது. பொலிட்டிக்கல் தலைவர்கள். அவங்க இந்த இத வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து அங்க ஃபோர்ஸஸ் வந்து கிடையாது இஸ்ரேலுக்குள்ள. ஸோ அதனால வந்து இஸ்ரேலுக்குள்ள நெத்தன்யாகு உடைய திட்டத்துக்கு எதிரா மக்கள திரட்டி பிரஷர் குடுக்கக்கூடிய அமைப்புகளும் கிடையாது, தலைவர்களும் கிடையாது, பொலிட்டிக்கல் செக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால எந்தவித பிரஷரும் இன்டர்னலி அவங்களுக்கு வரல மக்கள்ட்ட இருந்து. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த சீஸ் ஃபயருக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படல. இன்றைய நிலையில அதுதான் இருக்கு. ஸோ அதனால எந்தவித இன்டர்னல் பிரஷர் இல்லாம இவங்க சீஸ் ஃபயருக்கு போக மாட்டாங்கங்கிறது உறுதியானது. ஏன்னா இவங்க ஃபேஸ் பண்ணிருக்கிற ப்ராப்ளம்ங்கிறது அ எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை. இஸ்ரேல பொறுத்தளவுல அதனுடைய சுப்ரீமசி ஸ்டேட்ங்கிறது நிலைத்து நிற்கணும்னா, இது வந்து எக்ஸிஸ்டென்சியல் பிரச்சனை.
அதனுடைய வாழ்வா சாவா போராட்டம். இஸ்ரேல் என்டிட்டியோட வாழ்வா சாவா போராட்டம். ஸோ அதனால வாழ்வா சாவா போராட்டங்கிற இடத்துல வந்து பொலிட்டிக்கலி அவங்க நிக்கும்போது, இன்டர்னல் பிரஷர் அதற்கு எதிரா திரும்பாத வரைக்கும், அவங்களுக்கு எந்த அவசியமும் ஏற்பட போறதில்ல இந்த போர நிறுத்துறதுக்கு. அவங்க அவங்களுடைய அல்டிமேட் கோல் அச்சீவ் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல முழுமையா ஈடுபடுறதுக்கு அந்த மக்கள் வந்து ஆதரவு குடுக்குறாங்க. ஸோ இப்ப இதுதான் வந்து அங்க இருக்கிற கள சூழல். அப்போ மிலிட்டரி ரீதியா இவங்களால வெற்றி அடைய முடியல. இது வந்து பெரிய பர்டனா ஆகுது. இங்க இருக்கிற ரிசர்விஸ்ட் வந்து இதுல வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்ட்ராடஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடிஎஃப் ஒரு கருத்து சொல்லுது. நீங்க அட்லீஸ்ட் ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர் ஆவது கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. சோர்வடைஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல வந்து இவங்களால போர் போர் புரிய முடியவே முடியாது. அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். ஸோ அதனால இவங்க வந்து அத ப்ரொப்போஸ் பண்றாங்க பொலிட்டிக்கல் செக்ஷனுக்கு. ஆனா பொலிட்டிக்கல் செக்ஷனுக்கு இன்டர்னலி மக்கள்ட்ட இருந்து சிவிலியன் சைட்ல இருந்து பிரஷர் வராதனால, இந்த போர வந்து தொடர்ந்து நடத்துறாங்க. அவங்களுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி அமெரிக்காவுடைய வெப்பன் 2000 பவுண்ட் பாம்ப்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் அவங்களால இந்த போர வந்து நடத்த முடியும். பெரிய அளவுக்கு சிவிலியன் அ இன்ஃப்ளிக்ஸ வந்து உருவாக்க முடியும். உயிர் சேதங்கள ஏற்படுத்த முடியும். அதன் மூலமா பிரஷர வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அதன் மூலமா தன்னுடைய நெகோசியேஷன ஏத்துக்கொள்ள வைக்க முடியும். தங்களுடைய டெர்ம்ல வந்து ஏத்துக்கொள்ள வைக்க முடியும். அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் தரப்பினுடைய திட்டமா இருக்கு. தொடர்ந்து வந்து போர நடத்துறது தான் வந்து அவங்களுடைய எய்மா வச்சு பண்றாங்க. ஸோ இப்ப இந்த இன்டர்னல் டிவிஷன்ங்கிறது, அதாவது சிவில் எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கும், மிலிட்டரி பாடிக்கும் வர்ற அந்த சிக்கல்ங்கிறது அட்ரஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கு. ஏன்னா இவங்களாலயும் அழுத்தத்த குடுக்க முடியல. ஏன்னா பப்ளிக் வந்து இவங்களுக்கு ஆதரவு குடுக்க தயாரா இல்ல, இந்த பிரச்சனைய பொறுத்தளவுல. அட் த சேம் டைம் இவங்களால வந்து இத எதிர்கொள்ளவும் முடியாது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷன். ஐடிஎஃப் பொறுத்தளவுல. நெத்தன்யாகுவ பொறுத்தளவுல அவருடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ங்கிறது, தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன், தான் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர். இஸ்ரேலுடைய வரலாற்றில பொறிக்கப்பட வேண்டிய தலைவர்கள்ல நான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல அடமன்ட்டா இருக்கிறாரு. அதனால முழுமையான வெற்றியை நோக்கி நான் வந்து என்னுடைய ராணுவத்த நகர்த்துவேன். அதற்கு எந்தவித எதிர்ப்பும் யாரும் குடுக்க முடியாது. அதனால இந்த பணிஞ்சு போறங்கிற பேச்சுக்கே இடமில்ல அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு. ஸோ இத தான் வந்து அந்த மக்களும் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதனால இன்டர்னல் பிரஷர் வந்து வர்ற வரைக்குமே இந்த நிலைப்பாட்டில எந்தவித மாற்றமும் வரப்போறதில்ல. அப்படி இருக்கும்போது, சீஸ் ஃபயர் எதுக்காக பேசுறாங்க? அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற கேள்வி. இப்ப நெதன்யாகுவுக்கு சீஸ் ஃபயர் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய அவசியம் எங்க ஏற்படுது? அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஹெஸ்புல்லா கூட உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகிட்டு இருக்கு. நார்த்ல இருந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வெளியேறியிருக்கிறாங்க. அவங்க திரும்ப மீள்குடிய மட்டும் பண்ண முடியல. ஹெஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அத சால்வ் பண்ணணும்னா, அவங்களுக்கு லெசன வந்து டீச் பண்ணி ஆகணும். ஹெஸ்புல்லாவுக்கு. இப்போ காசாவுக்கு ஹமாஸுக்கு லெசன டீச் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள கொலை பண்ணி, அந்த கம்ப்ளீட் காசாவ வந்து டெஸ்ட்ராய் பண்ணி லெசன் டீச் பண்ணியிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு இன்னும் டீச் பண்ண முடியல. ஸோ டீச் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த பிரச்சனைய வந்து நீட்டிக்க முடியாது அவங்களால. ஏன்னா தொடர்ந்து நீட்டிச்சாங்கன்னா, அவங்களுடைய சீதோஷண நிலைங்கிறது அதுக்கு உதவியா இல்ல. இஸ்ரேலால இன்னமும் போக போக நாள் ஆக ஆக இந்த பிரச்சனைய வந்து அவங்களால போர் ரீதியா வந்து எதிர்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இஸ்ரேல் அரசாங்கம் இருக்கு. அப்போ நெகோசியேஷன் பண்ணி அந்த பிரச்சனைய வந்து தீர்க்க முடியணும்னா, அது எகைன் கனெக்டட் டூ காசா ஜெனோசைடு. இப்ப காசாவுல நீங்க வந்து போர நிறுத்தி அந்த ஜெனோசைட ஸ்டாப் பண்ணீங்கன்னா தான், அத ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா, இவங்க அத எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க காசால போர நிறுத்தினாலுமே ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல நிறுத்த போறவங்க கிடையாது. அத ஆதரிக்காம இருக்க போறவங்க கிடையாது. அது எதனாலன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவங்க இந்த பகுதியில சுப்பீரியர் ஃபோர்ஸா இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ ஹெஸ்புல்லா சொல்லுதுங்கிறதுக்காக போர நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வீக்கர் செக்ஷனா போறதுக்கு இஸ்ரேல் வந்து விரும்பல. ஸோ அவங்க இயல்பா அவங்களுடைய போர வந்து இதுக்கு மேல நடத்த முடியாது. காசாங்கிறது இனிமே போர் நடத்தணும்னாலும் நம்மளால வெற்றி கொள்ளவே முடியாது. ஹமாஸ்ங்கிறது இங்க இருக்க தான் செய்யும். அதனால நம்ம அத வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால் கூட, இந்த போர வந்து நிறுத்தல.
நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா, அதுதான் ஹிஸ்புல்லாவுடைய டிமாண்டு. அப்ப ஹிஸ்புல்லாவுடைய டிமாண்டுக்கு பயந்து இந்த போர நிறுத்தினதா தான் அர்த்தமாகும். ஹிஸ்புல்லா நம்மள டிட்டர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அவுட்கம்மா இருக்கும். ஸோ, அதனால அத வந்து அவங்க விரும்பவே இல்ல. அப்ப காசா போர் தொடர்ந்து அவங்க நடத்த தான் போறாங்க. நிறுத்த போறது இல்ல. ஹெஸ்புல்லா கூட சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி, ஹெஸ்புல்லா கூட சண்டைக்கு போனா ஏற்பட போற விளைவுகள பார்த்தீங்கன்னாக்க, இப்போ கிட்டத்தட்ட வந்து 1லிருந்து 2,00,000 அ மக்கள் வந்து இடத்த காலி பண்ணி வெளியேறி இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவோட தாக்குதலுக்கு போனா அவங்களுடைய கெப்பாசிட்டிங்கிறது 1லிருந்து 2 மில்லியன் மக்கள் வந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அந்த அளவுக்கு த்ரெட்ட வந்து போஸ் பண்ணுது ஹெஸ்புல்லா. அப்ப அத எதிர்கொள்ளணும்னா, இஸ்ரேலால தனிச்சு எதிர்கொள்ளவே முடியாது. அது தெரியும். ஆனா எதிர்கொண்டு தான் ஆகணும். அதற்காக தான் அவரு ஜூலை 24ஆம் தேதி அமெரிக்காவுடைய ஜாயிண்ட் காங்கிரஸ்ல வந்து பேசுறதுக்காக போறாரு. இப்ப பேச்சுவார்த்தையில அவர் போய் அங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும். எய்பெக் மூலமா வந்து மத்த லீடர்ஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணணும். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர்ஸ கன்வின்ஸ் பண்ணிட்டு, அமெரிக்காவுடைய நேரடி ஆ ஆதரவு, இல்ல நேரடி பங்கெடுப்பு போர்ல வேணுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. ஹெஸ்புல்லாவ எதிர்கொள்ள. ஸோ, அதற்கான பயணமா தான் 24ஆம் தேதி அவர் போறாரு. ஸோ, அது நேரடியா ஹெஸ்புல்லா கூட போர் தொடுக்கிறதுக்காக அவர் போறாரா? இல்ல ஈரான் கூட போர் ஆரம்பிக்கிறதுக்கான பிட்டுக்காக அங்க போறாரா? அப்படிங்கிறது தான் தெரியலையே தவிர, போர ஆரம்பிக்கிறதுக்காக தான் அங்க போறாருங்கிறது மட்டும் உறுதியா இருக்கு. ஸோ, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு அதற்கான ஆதரவ திரட்டுறதுக்கு அமெரிக்காவுல அவரு வந்து ஆதரவ திரட்டி, அது முழுமையான ஒப்புதல பெறுறதுக்கான பயணம் போற வரைக்கும், இந்த புயலுக்கு முன்னான அமைதிய தான் வந்து அவரு இப்போ பார்க்குறாருங்க. இந்த பகுதியே வந்து பார்க்குது. அதுதான் வந்து இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த டைம் பை பண்றதுக்காக அவங்க வச்சிருக்கிற திட்டம். அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து வைக்கிற திட்டம். இப்போ இதுக்கு இது இந்த இந்த திட்டம் வந்து தெரிஞ்சிருந்தாலும், ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா, அவங்க மேல அந்த அழுத்தத்த வந்து குடுக்குறாங்க. நாங்க சீஸ்ஃபயருக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். ஹமாஸ் தான் தடுக்குது அப்படிங்கிறது தான் அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிற நிலைப்பாடு. அவங்க வச்சிருக்கிற புரபகேண்டாங்கிறது அதுதான். ஈவன் தோ ஹமாஸ் அத அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட, இஸ்ரேல் தரப்புல இருந்து அக்செப்ட் பண்ணாதப்ப கூட, நேரடியா வந்து அவங்க ஹமாஸ் மேல தான் குற்றச்சாட்ட வச்சாங்க. அமெரிக்காவுடைய அ அ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இஸ்ரேல் தரப்பும் சரி, இந்த குற்றச்சாட்ட முழுமையா வந்து அவங்க அங்க தான் வச்சாங்க. ஹமாஸ் மீது தான். யோவாவ் கலாண்ட் வந்து போகும்போதும் இதே குற்றச்சாட்ட தான் வச்சாரு. நாங்க வந்து அமெரிக்கா குடுத்த பிளான ஏத்துக்கிட்டு இந்த சீஸ்ஃபயர்க்கு ஒத்துக்கிட்டோம். ஆனா ஹமாஸ் தான் ஏத்துக்கல அப்டின்ட்டு. இப்போ இந்த திட்டமிடல் எல்லாமே எதற்காக வைக்கப்பட்டுச்சுன்னாக்க, பலஸ்தீனியர்கள அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து நீக்கிறதுக்காக நடத்தப்பட்ட சைக்காலஜிக்கல் வார் அவ்வளவுதான். இப்போ இது எதற்காக வைக்கிறாங்கன்னா, ஹமாஸ் தான் ஏத்துக்கல. உங்களுடைய பிரச்சனைக்கான காரணம் ஹமாஸ். அதனால ஹமாஸ விட்டு வெளியேறுங்க. ஹமாஸுக்கு ஆதரவு குடுக்கறத நிறுத்துங்க. உங்க மேல உண்மையான அக்கறை இல்ல ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். அதனால அவங்களுக்கு ஆதரவு குடுக்காதீங்க. அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இத தான் வந்து ஹமாஸ் வந்து எதிர்கொள்ளுது. இவங்க வந்து பீஸ் டாக்குக்கு வந்து வரும்போது, இவங்களுடைய உண்மையான நேச்சர் தெரிஞ்சதுனாலும், அத அவாய்ட் பண்ண முடியாத இடத்துக்கு தள்றதுங்கிறது அந்த பிரஷர் தான். ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ராடஜிக் நோக்கம்ங்கிறது அதுதான். ஸோ அந்த இடத்துல ஹமாஸ் வந்து இத ஏத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகுது. ஆனா இவங்க உண்மையா இருக்க மாட்டாங்கங்கிறது ஹமாஸ்க்கு முன்னமே தெரியும். எல்லா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும் உண்மையா தெரியும். முழுமையா தெரியும். இது எதற்காக இந்த அமைதி நிலவுது? எதற்காக இந்த அதாவது பீஸ் டாக்ஸ் வந்து போகுதுங்கிறதும் இவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து என்ன நடக்க போறதுங்கிறதும் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அதனால இந்த பகுதி முழுக்க எல்லா நாடுகளும் இந்த போருக்கான நடவடிக்கைகள்ல தங்கள பிரிப்பேர் பண்றதுக்கான நடவடிக்கையில ஆல்ரெடி ஈடுபட்டுட்டாங்க. அந்த அமைதி தான் இப்ப நிலவிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் குயட்டா பண்றாங்க. ஆயுத சேகரிப்புல இருந்து அதற்கான தயாரிப்பு பணிகள் எல்லாமே எல்லா நாடும் இதுல சம்மந்தப்பட போற எல்லா நாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போர் வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது உறுதியா இருக்கு. அதற்கு முன்ன மக்கள்ட்ட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறதுக்காக இந்த பீஸ் ப்ரொபோசல வந்து அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. இது தெரிஞ்சு தான் ஹமாஸ் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுது. இது எந்தவித அவுட்கமும் குடுக்க போறது போறது இல்ல அப்படிங்கிறது ஹமாஸுக்கும் தெரியும்.
இஸ்ரேலுக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் தெரியும். ஆனா மக்களுக்காக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுது. எந்த ரிசல்ட்டும் இது வந்து குடுக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தோழர். இப்போ அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ வந்து இது எப்படியா இருந்தாலும் இந்த வார் நடந்தே நடக்கும். அப்படின்னும் போது, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நீங்க சொல்ற மாரி குவைட்டா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு கண் கூட தெரியுது இஸ்ரேலுக்குன்னா அமெரிக்கா தான் வரப்போகுது அப்படின்னு. அமெரிக்கா தாண்டி வேற ஏதாவது ஒருவேளை அமெரிக்காவோட இது வந்து ஒரு 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 டீமோட லீடரு அ கொல்லப்பட்டாரு அப்படின்னா, திருப்பி வந்து மேபி நேட்டோவ கூட உள்ள கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஆப்போசிட் சைட்ல இந்த பக்கம் ஹமாஸ், ஈரான் இவங்களோட இது நின்றுமா? ஹமாஸ், ஈரான் இல்ல லெபனானுக்கு சார்பா வந்து இவங்க ஹெஸ்புல்லா. நமக்கு கண்கூடா தெரியும் சிரியா. இவங்களோட நின்றுமா? இல்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெரிய பிளேயர்ஸா? அதாவது வந்து ஐ மீன் நான் எதிர்பார்க்கறத நம்ம ஆசைப்படல அது நடக்கும்னு. இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இந்த பக்கம் இப்படி இருந்ததுன்னா, அந்த பக்கம் இன்னொரு டீம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரிய பிளேயர்ஸா சொல்லக்கூடிய ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா இவங்க மாதிரியான ஆட்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ விக்டர் ஓர்பான் வந்து போய் பேசிட்டு வந்திருக்காரு. போன வாரம் வந்து ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பான் வந்து இவர் போய் பார்த்தாரு. உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி. அதுக்கப்புறம் ரஷ்யா போய் புட்டினை பார்த்தாரு. இப்போ வந்து சைனா போயிருக்காரு. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, வெறும் மிடில் ஈஸ்ட் அப்படின்றது இங்கோட நிக்காது. நம்ம ஏற்கனவே பயந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யான்றது நம்ம வீட்டுக்கும் வந்துரும், ஹங்கேரிக்கும் வந்துரும்னு அவங்க பயந்த மாதிரியே இப்ப இதையும் அவங்க அப்படிதான் பாக்குறாங்களா? இதுவும் வந்து மிடில் ஈஸ்டும் ஒரு உலக போருக்கான வாய்ப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்களா? ஆமா. மிடில் ஈஸ்ட் இங்க இருக்கிறதுலயே மிடில் ஈஸ்ட் வந்து பவுடர் கேக் மாதிரி இருக்கு. இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறதுங்கிறது மிடில் ஈஸ்ட் தான். அதாவது வந்து அ அ எப்படி அந்த பவுடர் இருக்குன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு வெடிமருந்து கிடங்கு மாரி எப்ப வேணாலும் வெடிக்கலான்னு காத்திருக்கு. அது என்ன சொல்லுவாங்களே? ஆமா, அ ஆமாமா. அது என்னமோ வார்த்தை வைகோ ஒரு தடவ சொன்னாரு. ம். வெடிமருந்து கிடங்கா இல்ல அமோனியம் அ வேர்ஹவுஸ் மாரி ரெடியா இருக்கு. எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படின்னு ஒரு தடவ சொன்னாரு. அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. ஸோ ம். அதுதான். இப்ப அது சரியான தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியல. ஆ இது எப்ப வேணாலும் வெடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது வந்து 2 பிரச்சனைகள். ஒண்ணு வந்து யுக்ரைன் போரு. உக்ரைன் போரு ரஷ்ய தரப்புலால வந்து அது ஸ்ட்ராட்டஜிக்கா அணுகப்படுறதுனால, அது வந்து தொடர்ந்து வார் ஆஃப் அட்ரிஷன்ல தான் வந்து போகுது. ஸோ, அதனால ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் ரஷ்யாக்கு இருக்கு. அதனால அந்த இது வந்து நீடிச்சு இழுக்க முடியுது. ஆனா, இங்க வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா, இங்க இந்த 2 பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப அக்ரெசிவான பிளேயர்ஸா வந்து இங்க ப்ளே பண்றாங்க. ஒரு தரப்பு வந்து அனுசரிச்சு போற தரப்புங்கிறது இங்க இல்ல. ஸோ, அதுதான் வந்து இந்த இந்த சூழல் வந்து ரொம்ப மோசமா மாறுறதுக்கான வாய்ப்புகள உருவாக்குறதுங்கிறது அதுதான். இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் சரி, ஹிஸ்புல்லா தரப்பும் சரி, இல்ல ஈரான் தரப்பும் சரி, இவங்க எதுவுமே வந்து அ இவ்வளோ நாள் ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ்ல இருந்தாங்களே தவிர, இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ வந்து விட்டுட்டாங்க. இப்போ அது வந்து நீங்க கண்ணுக்கு கண்ணு அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ காலம் அமெரிக்கன் எம்பையர் இந்த பகுதி முழுக்க நடத்தின அ இந்த போர்கள், அதன் மூலமா ஏற்பட்ட இழப்புகள், இது எல்லாமே சேர்ந்திருக்குங்க. எமோஷனலி சேர்ந்திருக்கு. ஸ்பிரிச்சுவலி சேர்ந்திருக்கு. ஸ்பிரிச்சுவல்ங்கிற பின்னணியில பார்த்தீங்கன்னாக்க, இஸ்லாமியர்களுடைய மத அடிப்படை பிரகாரம், மத நம்பிக்கை பிரகாரம், நீங்க ஒரு இஸ்லாமியர வந்து கொலை பண்ணிட்டீங்க, படுகொலை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கான பிளட் மனி வந்து குடுக்கணும். ஸோ லாங் வெயிட்டிங் பிளட் மனி வந்து அமெரிக்காவால குடுக்கப்படாமலே இருக்கு. இந்த பகுதி முழுக்க வந்து அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பிளட் மனி வந்து அமெரிக்கா குடுக்கணுங்கிறது தான் இஸ்லாமிய மத பிரகாரம் வந்து அவங்க நம்புறது. ஸோ ஐ திங்க் வந்து அதற்கான சூழல் வந்து நெருங்கி வர்றதா தான் வந்து அவங்க நினைக்கிறதா தெரியுது. இஸ்ரேலும் வந்து அந்த பிளட் மனிய இல்ல குடுக்கணும்னு நினைக்குது. யூமன்ல நம்ம நேரடியா பேசுவோமே. யூமன் வந்து அம் அமெரிக்கா தான் ஈராக் போரு, சிரியா போரு, ஏமனு, அந்த பக்கம் லிபியா ஆப்கானிஸ்தான், லிபியா இப்படி வந்து லிபியா. அவங்க பர்ட்டிகுலரா அவங்க கை வச்ச இடம் எல்லாமே நீங்க ஒரு தடவ சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். திரும்ப நான் அத சொல்லணும்னு நெனைக்கிறேன். இவங்க பர்ட்டிகுலரா கை வச்ச மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், அல்லது வந்து நார்த் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய
டெமோக்ராட்டிக்ல ரன் ஆன எல்லா கண்ட்ரியும் தான் அவங்க கை வச்சாங்களே தவிர மன்னர் ஆட்சி இருக்கிற நாடுகள்ல கை வைக்கல அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. ஸோ டெமோக்ராட்டிக்கா அதாவது ஜனநாயக ரீதியில இருந்த நாடுகள் மேல கை வச்சு அதை மொத்தமா சிதைக்கிற வேலையில அவங்க இறங்குனாங்க. ஸோ இப்ப இதை வந்து நீங்க அப்படியே ஒரு மத நம்பிக்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுக்கு பழிக்கு பழி வாங்கணுன்றது அது பேசிக்காவே இருக்கு. அதை நாங்க செய்வோம் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கான டைம் இது அப்படின்னு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல எல்லாரும் ஒண்ணு சேருவாங்கன்னு நம்ம சொல்லல. ம். ஈரான்ங்கிறது ஒரு தியோக்ரசி. ஈரான் வந்து ஒரு மத அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு ரெவல்யூஷனரி கவர்மெண்ட். அதே ம். போல தான் அதே ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஆ அமைப்பு தான் வந்து ஹெஸ்புல்லா. அதே ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு தான் பிஎஸ் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது, ஹமாஸு, யமன் அன்சாருல்லா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மதம்ங்கிறது மிக அடிப்படையான ஒரு கல்ச்சுரல் இதா இருக்கு. ஸோ அந்த கல்ச்சுரல் வேல்யூ பிரகாரம், அந்த நம்பிக்கை பிரகாரம் வந்து இந்த பிளட் மணி குடுக்கணுங்கிறது அவங்களுக்கு அவசியமானது. ஸோ அது வந்து நேரடியா அரசியல் கூட தொடர்புல இருக்குது. இப்ப இந்த 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 ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய பேஸ் ஐடியாலஜி அப்படிங்கிறது இஸ்லாம். அந்த இஸ்லாம்ல இருந்து தான் இந்த உணர்வு உருவாகுது. அந்த இஸ்லாம்ல இருந்து தான் இந்த பிணைப்பு உருவாகுது. இதுதான் வந்து அந்த அந்த ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்ட்ரகிள்குள்ள வந்து இது போகுது. இதுல எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கு. கல்ச்சுரல் வேல்யூ இருக்கு, ரிலிஜியஸ் வேல்யூ இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்கு, எக்கனாமிக் வேல்யூ இருக்கு. ஸோ இப்படி பல வகையில வந்து இது இன்டர் கனெக்டட் கான்ஃப்ளிக்ட்டா இருக்கு. ஸோ அவங்களுடைய இப்ப இந்த அமைப்புகள், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் எல்லாருமே மதத்த வந்து ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்ப அந்த மத பிரகாரம், அந்த மதத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் பிளட் மணி குடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ அது எந்த காலத்துல அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து இது இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வலு இருக்கா அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கசம் சுலைமானி இந்த ஆக்சஸ் ஆஃப் நெட்வொர்க்க வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்க உருவாக்குனதுக்கான அடிப்படை காரணம்ங்கிறதே இந்த பிளட் மணி ரெக்வயர் பண்றதுக்கா. ஏன்னா அவங்க வந்து இதுல பெருமளவுக்கு இஸ்லாமியர்கள படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படுகொலைக்கான தண்டனைகள் என்னைக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. ஸோ இப்ப இந்த எமர்ஜிங் உலக ஒழுங்கு ஆர்டர்ங்கிறது அதற்கான சரியான வழிவிடுதல வந்து குடுத்துருக்கு. அதுக்கான சரியான காலத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ இப்ப இத வந்து அவங்க பயன்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் லெவல்ல அததான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இந்த போருங்கிறது நான் நான் சொன்னதுல இது எல்லா நாடுகளும் இணைந்து வரும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய பேஸ் கோர்ங்கிறது அந்த பின்னணியிலேருந்து வர்றதுனால, அவங்க வந்து இந்த இந்த சந்தர்ப்பத்த அதற்கான சந்தர்ப்பமா அவங்க பயன்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். அதுதான் வந்து இன்னைக்கு உலகப் போரா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பாவும் இருக்கு. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து இப்போ இந்த அளவுக்கு இன்டென்ஸா வந்து ஃபைட் பண்றதுக்கான காரணம். ஸோ அதனால இங்க இங்க இந்த ஸ்ட்ராடஜிக் பேஷன்ஸ், ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராடஜிக் பேஷன்ஸ்ங்கிறது இத்தனை ஆண்டு காலம் 2 தசாப்தம் இருந்த அந்த ஸ்ட்ராடஜிக் பேஷன்ஸ்ங்கிறது இன்னைக்கு பிளட் மணிய வந்து ரெக்வயர் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்திருக்குங்கிறது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் அக்டோபர் 7ங்கிறது நமக்கு உணர்த்துது. இப்போ இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த முரண்பாடு, அது அசிமெட்ரிக்கல் வார்ஃபேர்ல வந்து மேற்குலக நாடுகள் ஈடுபடுறது. அப்ப அதுக்கு பதிலீடா ரஷ்யா வந்து தன்னுடைய ஆதரவு சக்திகள திரட்டுறப்போ, அமெரிக்காவுக்கு எதிரான அந்த இம்பீரியலிஸ்ட்க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிற பவர வந்து ஒன்று திரட்டுற முயற்சியில ஈடுபடுறது. நார்த் கொரியா கூட ஒப்பந்தங்கள கிரியேட் பண்றது. ஈஸ்ட்ல நார்த் கொரியா, ஆ சவுத் வெஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட்ல வந்து அ ஈரானு, இ ஆ இன்னும் அந்த யூரோசியன் கான்டினென்ட்டோடைய முக்கியமான நாடுகள். இந்த இந்த இதுல வந்து இந்த ஈக்குவேஷன்ல மிக முக்கியமான நாடுகளா கருதப்படுற எல்லா நாடுகளையும் அணி திரட்டுற வேலைய வந்து ரஷ்யா வந்து பண்ணுது. ஸோ இப்ப நம்ம ஏற்கனவே பேசும்போது, ரஷ்யாவுடைய ஸ்ட்ராடஜிக் அ அ டிசிஷன்ங்கிறது எந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராடஜிக்கலா வந்து வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசும்போது, எதற்காக அமெரிக்கா ரஷ்யா மீதான போர தொடுக்குது, இல்ல ரஷ்யாவோட வந்து அ அ அக்ரஸிவா வந்து நடந்துக்குது. ரஷ்யா வந்து ஹாஸ்டைல் ஃபோர்ஸா பாக்குது. ரஷ்யாவ வந்து உடைக்கணும்னு விரும்புது. ரஷ்யா வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணணும்னு நெனைக்குது. புட்டின வந்து நீக்கணும்னு நெனைக்குது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அடிப்படை காரணமா இருக்கிறத அழிக்கணுங்கிறது தான் புட்டினுடைய ஸ்ட்ராடஜிக்கல் முடிவு.
ஸோ அதை நோக்கி தன்னுடைய காய் நகர்த்தல்களை அவர் தொடர்ந்து நகர்த்துறாரு. அதற்கான போரா தான் வந்து இது போகுங்கிறத அவரு கடந்த மாதத்துல பேசின பேச்சுகள் எல்லாத்துலயும் தொகுப்பா வந்து அவர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய ஹிஜோமனிக்குங்கிறது கம்ப்ளீட்டா முடிவுக்கு வர்ற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு இன்னைக்கு பல இந்த மல்டி போலார்ல இருக்கிற நாடுகளுடைய நிலைப்பாடுங்கிறது அவருக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. சைனாவுக்கு இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் போரா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பா இருக்கு. இந்த சைனாவை வந்து ரியல் காம்படிட்டரா வந்து அமெரிக்கா பார்க்குது. ஏன்னா எக்கனாமிக் பவர், அதே போல பெரிய மிலிட்ரி வச்சிருக்கக்கூடிய பவர், பெரிய லேண்ட் மாஸை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற பவர், பெருமளவுக்கு கடல் மார்க்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற பவர். ஸோ இது எல்லாம் தான் வந்து ஒரு எம்பையருக்கு தேவையானது. இப்போ ஒரு எம்பையரா இருக்கிற அமெரிக்காவுக்கு இன்னைக்கு அதுக்கு மிகப்பெரிய கேள்வி வந்துருச்சு. ஸோ அதனால சைனாங்கிறது ஃபர்ஸ்ட் எனிமியா வந்து பாக்குது. இப்ப தோழர் நான் இங்கதான் சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைகள்ங்கிறது தோழர் மன்னிக்கணும், நான் இங்கதான் வந்து ஒரு இடையூறு பண்ண விரும்புறேன். அமெரிக்கா இப்ப எப்படி ரன் ஆகுதோ, தன்னுடைய நாட்டுல ஒரே ஒரு புல்லட் கூட வெடிக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க தன்னோட நாட்டுக்குள்ள ஒரு புல்லட் கூட வெடிக்காது, ஆனா எங்க வெடிக்கணுமோ அங்க வெடிக்கும். அது வந்து அமெரிக்காவோட துப்பாக்கி இருக்கும், அமெரிக்காவோட தோட்டாவா இருக்கும். அதே போல சைனா இந்த ஒருவேளை இந்த வார் வெடிச்சது அப்படின்னு அப்படி வந்துடக்கூடாதுன்றதான் நம்ம எல்லாருடைய எண்ணமும். இந்த வார் வெடிச்சது நீங்க சொல்லக்கூடிய இந்த மாஸ் சைஸான அந்த ஒரு வேர்ல்டு வார் லெவல்ல ஒன்று வெடிச்சதுன்னா, சைனா நேரடியா இறங்காம ஏற்கனவே இருக்கிற மாதிரி அசமெட்ரிக் வார்ஃபேருக்கு தானே பெரிய லெவல்ல இது பண்ணும், கை கொடுக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வேணுங்கிற பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். நார்த் கொரியா இருக்கு அந்த பக்கத்துல. நார்த் கொரியா வச்சு ஜப்பான் அடிக்கணுமா, சவுத் கொரியா அடிக்கணுமா, அவங்கள வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம இறங்க வேண்டாம், நம்ம நேரடியா இது பண்ண வேண்டாம், நம்ம வெளியில இருந்துகிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஏன் ஃபீல் பண்றேன்னா, சைனா இத்தனை வருஷமா உழைச்சிருக்கிறது நான் அதுக்கு தான் நினைக்கிறேன். கடந்த 20 வருஷமா அவங்க வந்து இத்தனை உழைப்பை போட்டு ஒரு எக்கனாமிக்கல் சூப்பர் பவரா வரும்போது நம்ம வாரில் கொண்டு போய் அதை திருப்பி நம்ம ட்ரைன் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் சரியா சொல்றேன், சொல்லுங்க. உண்மைதான். நீங்க சொல்றது உண்மைதான். அவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது கிட்டத்தட்ட வந்து மிலிட்டரி ரீதியா வந்து எந்த நாட்டு கூடயும் வந்து எந்த முரண்பாடுகளையும் உருவாக்காதது தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. கடந்த ஒரு 40 வருஷத்துல வந்து அவங்க எந்த நாட்டு கூடயும் வந்து வாருக்கு போனது கிடையாது. கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்குனது கிடையாது. எல்லார் கூடயும் வந்து உறவுகள தான் வந்து உருவாக்குறாங்களே தவிர, எக்கனாமிக் ரீதியான உறவுகள் தான் வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதே மாரி எக்கனாமிக் பவர் ஹவுஸா தான் வந்து அவங்க ஜெனரேட் ஆகி வராங்க. அட் த மீன் வைல் அவங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல போறதுனால, மிலிட்டரி வைஸும் வந்து அவங்க டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிறாங்க. குவாண்டம் சயின்ஸ் பயன்படுத்துறாங்க. மிலிட்டரி வார்ஃபேருக்கு அத பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் தான் அடுத்த கட்ட ஃபியூச்சர் பிளானிங்ல வந்து சைனா வந்து மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி பவரா வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப அதத்தான் உடைக்க வேண்டிய இடத்துல அமெரிக்கா வந்து இப்ப இப்போ தீவிரமா இயங்குது. இல்ல இப்ப அவங்க யார் கூடயும் சண்டை போடல 40 வருஷமான, பிஃபோர் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட சண்டை நடந்துச்சு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேரு இருந்த பீரியட்ல. இப்பவும் வந்து அந்த ஒரு ஒரு சின்ன இடத்துல சண்டை நடந்துகிட்டு தானே இருக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான சண்டைனா, இந்த இடத்த நாங்க பிடிச்சோம், நீங்க பிடிச்சோம், நீங்க வாங்க, நீங்க வெளில போங்க, நீங்க இருங்கன்னு அந்த ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி ஒரு நடக்குது இல்ல. அத இப்படி கணக்கெடுக்க வேணாம், ஒரு கான்ஃபிளிக்டா கணக்கெடுக்க வேணான்றீங்களா? இல்ல பார்டர் டிஸ்பியூட்ங்கிறது எல்லைப்புற நாடுகள் கூட எப்பவுமே இருக்கிறது தான். இப்ப சைனாவுடைய போருங்கிறது ஏற்கனவே சோவியத் யூனியன் கூட சைனா கூட போர் நடந்தது. அந்த கான்ஃப்ளிக்ட்ங்கிறது லேண்ட் டிஸ்பியூட் தான். பார்டர் டிஸ்பியூட். இப்ப இந்தியா கூட நடந்தது, பிலிப்பைன்ஸ் கூட நடக்குது, வியட்நாம் கூட நடந்தது. நார்த் கொரியா கூடயும் அவங்களுக்கு இந்த பார்டர் டிஸ்பியூட்ங்கிறது இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பார்டர் டிஸ்பியூட்ங்கிறது எல்லா நாடுகளுக்கும் பக்கத்துல இருக்கிற நாடுகள் கூட வர்றது தான். ஆனா இந்த மாதிரியான வார், அதாவது டாமினன்ஸுக்காக நடக்கிற போர்ல வந்து இதுவரைக்கும் சைனா வந்து எந்த நாடு கூடயும் பெரிய நாடுகள் கூட கன்வென்ஷனல் வாருக்குள்ள போனது கிடையாது ஒரு 40 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன வார்கள் வந்து நடந்திருக்கு. இந்தியா கூட நடந்திருக்கு, சோவியத் கூட நடந்திருக்கு, வியட்நாம் கூட நடந்திருக்கு. ஸோ மற்ற பகுதிகள்ல அது போர் பண்ணதில்ல. இந்த 40 வருஷம் அதுவும் குறிப்பா வந்து டெங் டெங் வந்ததுக்கு அப்புறம் இந்த 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 அதாவது மாசெதுங் இறப்புக்கு பிறகு உருவான எல்லா தலைவர்களும் வந்து போர்ல வந்து கவனம் செலுத்தினது கிடையாது. அவங்க முழுமையா வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு தான் வந்து அவங்களுடைய காலத்த வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பொருளாதார சக்தியா வந்து சைனா மாறிட்டதுனால,
அமெரிக்கா அத தடுக்க வேண்டிய இடத்துல தான் வந்து அவங்களுக்கு எதிரான சிக்கல வந்து உருவாக்கி தீவிரப்படுத்தி கொண்டு வராங்க. இப்ப என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த இடத்துல, இப்ப சைனாவுக்கு எதிரான த்ரெட்டுங்கிறது ரியல். அமெரிக்கா வந்து சைனாவ வந்து த்ரெட்டா பாக்குது. சைனாவ வந்து எப்படியாவது அடிக்கணுங்கிறது தான் இப்ப அதனுடைய திட்டமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல அமெரிக்கா வந்து இப்படிதான் ஒரு திட்டமிடல் பண்ணியிருக்குங்கிறப்போ, சைனா வந்து விரும்புதோ, விரும்பலையோ இந்த போருக்குள்ள வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஸோ அதற்காக உதவி பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் வந்து ரஷ்யா வந்து நேரடியான த்ரெட்ல வந்து இன்னைக்கு அ வந்து மாட்டிருச்சு ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கு நேரடியான போரே கிட்டத்தட்ட நடக்குது. அது ப்ராக்ஸி வாரா. இதே மாதிரியான சூழல் வந்து சைனாவுக்கு அடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிலிப்பைன்ஸுக்கு முழுமையான ஆயுத உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தைவானுக்கு ஆயுத உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் சவுத் கொரியா, ஆ ஜப்பான் 2 நாடுகளுக்கும் ஆ ஆயுத உதவிகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரில் வந்து நடத்துறாங்க. அதேபோல ஆக்கஸ் உடன்படிக்கையை உருவாக்கி ஆஸ்திரேலியா, ஆ நியூசிலாந்து போன்ற நாடுகள் ஆஸ்திரேலியாவ கொண்டு வந்து இவங்க கூட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்ப இப்படி சுத்தி நடைபெற நிகழ்வுகள் எல்லாமே இந்த பக்கம் இந்தியாவ மையமா வச்சு குவாட் ஃபோர்ஸஸ உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சுத்தி வளைச்சு வந்து அவங்கள வந்து அ அவங்களுடைய பெரிஃபெரி ஃபுல்லா வந்து இவங்க வந்து படைகள வந்து ராணுவ ஒப்பந்தங்கள உருவாக்கி படைகள வந்து வலுப்படுத்துறாங்க. ஸோ இது நேரடியா சைனா கூடான போருக்கான முன் தயாரிப்பு நடவடிக்கைகள்ல தான் ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து ஈடுபடுது அமெரிக்கா. ஸோ இப்படி த்ரெட் வந்து உருவாகும்போது அது எதிர்கொள்ள வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுது. வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அத எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த இடத்துல தான் ரஷ்யாவுக்கும், இவங்களுக்கும் நேரடியான போர் நடக்கிற இடத்துல அவங்க வந்து உதவி பண்றாங்க. இப்போ நம்ம இது எதுக்காக சொன்னோம்னா, இப்ப இந்த போர் உருவாக்கம்ங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் போர் வந்து நடக்குது, ரஷ்யாவுக்கு எதிரா. அமெரிக்கன் ஃபோர்ஸஸ், அமெரிக்காவுடைய அலைஸ் வந்து இந்த போர வந்து நடத்துறாங்க. இந்த பக்கத்துல வந்து பவுடர் கிக்கா வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த பகுதி முழுக்க போர் வெடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பக்கத்துல மிகப்பெரிய நாடான சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த காம்பினேஷன்ங்கிறது ரஷ்யாவுக்கு இந்த அட்வான்டேஜ குடுக்குது. இத எதிர்கொள்றதுக்கு இதுதான் சரியான நேரம். இவங்கள வந்து இந்த இடத்துல நம்ம டிட்டர் பண்ணி, ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா, அந்த குளோபல் கன்சென்சஸ நமக்கான ஆதரவு சக்திகள இந்த இடத்துல நம்ம உருவாக்க தவறிட்டோம்னா, நம்ம வந்து இந்த பகுதியிலிருந்து நிம்மதியா இருக்க முடியாது. தொடர்ந்து வந்து நம்மளுடைய அச்சுறுத்தல்ங்கிறது இந்த பகுதி முழுக்க வந்து அச்சுறுத்தல் வந்து அமெரிக்கா குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட்க்கு வந்து பயன்படுத்த வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு முழுமையா நம்புறாரு புட்டின். ஸோ அந்த இடத்துல இந்த போருக்குள்ள அவரும் வரப்போறாரு. ஸோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எவென்ச்சுவலி ரஷ்யா வந்து இதுல இன்வால்வ் ஆகுறத தவிர்க்கவே முடியாது. அத நோக்கி தான் இந்த போர்கள் நகருது. ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சிருச்சு. பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.